ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோக்காக வேண்டி தயாராக உட்காந்துருக்கீங்களா? நேற்று நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு தெரியலங்க. பட் நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேங்க. ஜாலியாக ஊர் சுற்றினேன், படத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காலையில் ஃபுல் ரெஸ்ட், ஃபுல் ஆஃப் பார்ட்டி ஆர் சம்திங் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டேன். ஸோ எனக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ ஹாவ் யுவர் பெட்ரூம்ஸ் அண்ட் ஆல் வெரி ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து டாக்டர் வழக்கம் போல் என்ன மாதிரியான டாபிக் எடுக்கிறாருங்கிறத பார்ப்போம். டாக்டர் சொல்லுங்கள், என்ன மாதிரியான டாபிக் இன்னைக்கு எடுக்க போகிறீங்க? பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை ஆகலைன்னு. அதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட காரணம் வந்து பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதாவது இன்ஃபெக்ஷன். ஓகே. ஆமாம், சுத்தமின்மை, இது மாதிரி சம்மந்தப்பட்ட சில தகவலை எடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. ஓகே. எதுக்காக இது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க? அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு அது ஒரு பிரச்சனை. தாம்பத்திய வாழ்க்கை தடையாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையின்மை பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பெண்களுடைய பிறப்புறுப்புல அவங்க சுத்தம் செய்யாதது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இந்த மாதிரி சுத்தம் செய்யாததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அங்கே என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். அண்ட் இன்னைக்கு நேர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, எங்க யார் பேசுறீங்க? தேவா ஃப்ரம் மதுரை. மதுரை தேவா. நல்லா வாசிப்பீங்களா? என்ன மேடம்? நல்ல பாட்டுலாம் நல்லா வாசிப்பீங்களான்னு கேட்டேன். நல்லாவே வாசிப்பேன் மேடம். ஓ, எத்தனை பாட்டு வாசிச்சிருக்கீங்க? ஒரே ஒன் டைம் வாசிச்சிருக்கேன் மேடம். ஒரே ஒன் டைம் வாசிச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க அதுக்கப்புறம் பாட்டு பாட வாய்ப்பே கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கல மேடம். ஓ, சரிங்க. ஒழுங்கா வாசிச்சிருக்க மாட்டீங்க அதான். இல்ல மேடம், அந்த இது ஒரு டைம் வாசிச்சாலும் மறக்க முடியாம வாசிச்சது. என்ன வாசிச்சீங்க? பியானோ வாசிச்சிங்களா இல்ல வந்து அந்த இந்த பெட்டி ஒன்று சொல்லுவாங்க அதை வாசிச்சிங்களா? என்ன வாசிச்சிங்க? ஹார்மோனிய பெட்டி. ஹார்மோனிய பெட்டியும் பியானோ ரெண்டுமே. என்னங்க ஒரே டைம்ல ரெண்டு வேலை எப்படிங்க செய்ய முடியும்? செய்வேன் மேடம். ஓ, அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் நீங்க. எஸ் மேடம், ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இருக்காருங்க. ஸோ அவர்கிட்டயே நான் ட்ரை பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க சார். மேடம், அதாவது இப்ப நான் வந்து 24 ஏஜ் ஆகுது. ஓகே. அதாவது என்னோட பிறப்பு கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? தாராளமா பேசலாம். அதுக்கான ஷோ தான் இந்த அந்தரங்கம். சொல்லுங்க. அதாவது என்னோட சுண்ணி வந்து கொஞ்சம் லென்த்தியா வருது. ஓகே. அது இப்ப பெருசா வரும்போது அதோட தோல் வந்து பின்னாடி இறங்க மாட்டேங்குது என்னோட. ஓகே, பின்னாடி போக மாட்டேங்குது தோல். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது உங்களுடைய வாளு. இல்ல மேடம், அதாவது ஒரு தடவை வந்து நான் மேரேஜ் ஆனவங்களோட செக்ஸ் வச்சிருக்கேன். சூப்பருங்க. அவங்களோட பாவிங்களா, இதுதான் அந்த பியானோ பட்டியுமா? தெரியாதனமா சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசிட்டீங்க, சொல்லுங்க. அதாவது அவங்களோட உள்ள போயிட்டு வரும்போது அப்படியே தோல் வந்து எனக்கு பின்னாடி வர மாட்டேங்குது, அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே தான் வருது. ஓகே, அப்படியே விரைச்சிக்கிட்டே நிக்குதா? அதாவது தோல் வந்து பின்னாடி வர மாட்டேங்குது. நான் கைப்பழக்கம் வச்சிருக்கேன். இது வரையா? அப்புறம் அது பண்ணும்போது கூட தோல் என்னால பின்னாடி வர மாட்டேங்குது. அது அப்படி வரும்போது ரொம்ப டைட்டா இருக்கு. அதாவது வலி ஏற்படுதா? ஆமா. எத்தனை வருஷமா இந்த மாதிரி சைடு பிசினஸ் ஓடிட்டு இருக்கு? இல்ல, அது ஒரு 6 மந்த். அது கைப்பழக்கம் வந்து ஒரு 6 இயர். ஓ, என்னங்க எல்லாமே 6 என்ன 6 உங்களுக்கு ராசியான நம்பரா? இல்ல மேடம். டோர் நம்பரும் 6 இல்ல எப்படி? இல்ல மேடம். ஆள் நம்பரு? இல்ல மேடம், எதுவும் இல்ல. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. சரி, டாக்டர் கிட்ட இதுக்குண்டான தீர்வு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஓகே, நாளைக்கு அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. அவருக்கு வரப்போகிற மனைவிக்கு நம்ம ஒரு கண்ணியமாக சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவர் மனசுலேயே இருக்கணும், கான்ஃபிடன்ஸ். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நமக்கு வரக்கூடிய பெண்ணும் நமக்கு சுத்தமாக வரணும்,
எந்த வித கம்ப்ளைண்ட் இல்லாத வரணும் அப்படிங்கிறது. இந்த தோல் சம்மந்தப்பட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரொம்ப ட்ரபுள் இருக்குன்னா, தொடர்ச்சியாக ட்ரபுள் இருக்குன்னா அதை அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை அந்த எக்ஸ்டர்னல் பண்ணிவிட்டு ஐஸ் ஒத்தடம் கொடுத்தோம்னா அது சுருங்கும், வெளியாயிடும். ஓகே ஓகே, இது தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும் இல்லையா? எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. பார்த்துங்க, பொண்டாட்டியும் ஆறா கட்டிடாதீங்க, உங்களை பெண்டு நிமித்துருவாங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட நேம் கலை மேடம். கலை ஆரா, சொல்லுங்க கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? ரொம்ப நலமா இருக்கேன். உங்க நேம் மேடம் என்ன மேடம்? என்ன சொன்னீங்க? உங்க நேம் என்ன மேடம்? என் நேம் கிரிஜஸ்ரீங்க. சரி ஓகே மேடம். வயசு வீட்டா இருக்கு மேடம். அப்புறமா மேடம் வந்து மாதவிட நின்று எத்தனை கழிச்சு மட்டும் செக்ஸ் வச்சுக்கணும் அப்போ குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறந்த பிறகா? இல்ல மேடம், மாதவிடாய்க்கு பிறகு குழந்தை பிறக்கிறதுக்காக கேக்குறீங்க? அப்ப பாதுகாப்பான நாள் எப்படி குழந்தை பிறக்க கூடாதுன்னு எந்த நாள்ல செக்ஸ் வச்சுக்கணும் மேடம்? குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த நாளும் கேக்குறாரு. சரி, டாக்டரை முழுக்க முழுக்க ஜோசியரா மாத்திடுவீங்க போல இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு மேடம். சரிங்க சரிங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு செக்ஸே வச்சுக்க கூடாது, இல்ல வந்து டாக்டர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, அதை மாட்டிக்கிட்டு பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அவருக்கு என்ன? இல்ல, அது சில மருத்துவர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னா, பீரியட் வர்ற டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு வாரம் 7 days, அதே மாதிரி பீரியட் வரக்கூடிய லாஸ்ட் 7 days, இந்த 2 டயத்துலையும் இந்த கருத்தரிப்பு குறைவுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த இதுக்கு இடைப்பட்ட சென்டரில் உள்ள 7-14 நாள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் வாய்ப்புகள் அதிகம். இதுல இருந்தாலும் இத உறுதியா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு இவர் ஸ்ட்ராங், எந்த அளவுக்கு அவங்க வைஃப் ஸ்ட்ராங்னு தெரியாதுல்ல. அதனால முடிஞ்சவரை காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது, மற்றபடி தடுப்பு முறைகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான், இல்ல காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம். ஓகே, அது பெஸ்ட். ஓகே, ரொம்ப நன்றி. கலை ரசனமான ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுறேன், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ராஜ்குமார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? மேரேஜ் ஆகி 3 மாசம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க, சொல்லுங்க. அது என்ன, அதாவது நம்ம உடல் ஒரு செஞ்சு முடிச்ச உடனே விந்து வர சொல்ல கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்கு விந்து வரும்போது? இப்போ எதுவும் தெரியல. ரெண்டாவது கைப்பழக்கம் ஏதாவது உண்டா? அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப் மட்டும் எதுவும் வரல. ரெண்டாவது ட்ரிப் சொல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க வந்து இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடுறீங்க? நான் 2 முறை. 2 முறை. ஓகே, சரி. டாக்டர் கிட்ட சொல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன். டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, இவருக்கு நான் தீர்வு. ஒன்றும் இல்லை, இது மாறிடும். நாளடைவில் இது மாறிடும். ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல சில பேருக்கு இருக்கும், இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 or 2 times, அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. தொடர்ச்சியாக இவர் அடிக்கடி மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் பாடியினுடைய டெம்பரேச்சரை ஓரளவுக்கு நல்லா. அவருக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கேப் விடணும், தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. மற்றபடி அதை சாப்பிட்டுட்டு வந்தாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஓகே ஓகே. எனிவே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இந்த நிகழ்ச்சி ஐடிவியின் அந்தரங்கம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான எந்த ஒரு சந்தேகத்தையும், அதாவது பாலியல் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகத்தையும் மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க வந்து உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சேகர் மேடம். சேகர், என்னாச்சு, குளிரா? இல்லை மேடம், ஏதாவது நடுக்கத்திலேயே பேசுற மாதிரி இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மேடம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றதுக்கா இப்படி பேசுறீங்க? சரி, ஓகே, சொல்லுங்க. கூச்சப்படாதீங்க, ரொம்ப தைரியமா தெளிவா பேசுங்க. நத்திங்க, எதுவும் வந்து ராங் கிடையாது நீங்க கேட்க போற கேள்வியில. சோ உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம், எனக்கு வந்து ஆணுக்கு வந்து பெண்டா இருக்கு. என்ன மாதிரி இருக்குங்க?
சப்பையா இருக்கு. இடது சைடு பாத்தீங்கன்னா வளைஞ்சு போயிருது. இதனால பெண் உறுப்பு வளைஞ்சு போயிருக்கு. அதாவது உங்களுடைய ஆண் உறுப்பு வலது சைடு பக்கமா வளைஞ்சு போயிருக்கா? ஆமா, சப்பையா இருக்கு மேடம். ஓகேங்க ஓகேங்க, நிச்சயமா டாக்டர் கிட்ட அதுக்குண்டான தீர்வு கேட்போம். உங்களுக்கு கைப்பழக்கம் போன்ற ஏதாவது பழக்கங்கள் உண்டா? ஆமா மேடம், இருக்கு மேடம். எத்தனை வருஷமா? ஒரு 8 வருஷம் மேடம். உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 29. 29. திருமணம் ஆகியாச்சா? இல்ல மேடம். ஓகே, முக்கால்வாசி வந்து உங்களுக்கு அதுவே பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கேன்னு பயம், அதனாலயே இப்படி இருக்கோ என்னவோ தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இது எப்போதாவது யாருக்காவது, நார்மலாக எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இது மாதிரி இயற்கையில இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. மேரேஜுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன மாற்றமும் கிடைக்கும். மேரேஜுக்கு பிறகு தொடர்ச்சியாக உடல் வச்சுக்க இந்த வீரியம் கிடைக்க அது கொஞ்சம் क्वेश्चन மார்க்கா இருக்குது, ஆச்சரியக்குறியா மாறிட வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதனால பாதிப்பு கிடையாது. ஓகே ஓகே, செக்சுவல் பிரச்சனைக்கு பாதிப்பு கிடையாது. சரி டாக்டர். எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்காங்க. அண்ட் நீங்க டாக்டர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கவலைப்படவே வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ பயப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்துலயும் இறங்குங்க. ஆல் சக்சஸ் தான் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் நேயர்கள் அனைவரும் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் அவர்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமின்மை, அதாவது பெண் உறுப்புல இருக்கக்கூடிய சுத்தமின்மை தான் வந்து காரணம், அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதை பத்தி வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஸோ ஸ்டே டியூன். இது ஐடிவியின் ஆனந்தரங்கம் லைவ். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவி வழங்கும் ஆனந்தரங்கம் லைவ். சரி, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து டாபிக் எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, எதனால வந்து பெண் உறுப்பில் வந்து சுத்தமின்மை காரணமாக வந்து ஒரு ரீசனாகவும் இருக்குது இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பிறப்பின்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். அப்படி என்ன விஷயம் அதில் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஆஹா, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, மியூட்ல வச்சிருங்க. ஓகே, அவங்க பேரு சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லையா? எனிவேஸ் ரொம்ப கூச்சப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேயர். இதுல கூச்சப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. நேயர்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், முக்கியமா லேடிஸ்க்கு, லேடிஸும் பாத்தீங்கன்னா நிச்சயமா செக்ஸ் குறித்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும். செக்ஸ் குறித்த எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களையும் நாமளும் தீர்த்துக்க தான் வேணும். அப்பதான் வந்து நம்ம அதுதான் வந்து முக்கிய காரணம் குழந்தை பிறப்புக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நிச்சயமா தெரியணும். இது ஒரு எஜுகேஷனும் கூட. சோ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒரு 6 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லாத, என்ன காரணம்னு தெரியும். உங்களுக்கு வயசு என்னமாகுது? எனக்கு 27. சரிங்க. உங்க கணவருக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு 32. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? 32. ஓகே, 32. நீங்க ஏதாவது வந்து டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. பண்ணணும் இல்லைங்கம்மா. 6 வருஷமா வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறீங்க. நிச்சயமா டெஸ்ட் எடுக்கிறதுனால வந்து தப்பே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உண்டான அந்த கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டு உங்களுக்கும் வந்து டெஸ்ட் எடுங்க. ஸோ டாக்டர் கிட்ட வந்து எதனால இல்லை, இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி போகும்போது கண்டிப்பா மருத்துவர்களை அணுகி நம்ம என்ன ஏதாவது குறைபாடால, எல்லாம் நார்மலா இருந்து குழந்தை இல்லைங்கிறது வேற. குறைபாடு இருந்து தாமதமாகுதுன்னா அதை உடனே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுக்கு செக்ஸாலஜி டாக்டர் சந்திச்சு பார்த்துக்கணும். பெண் மருத்துவர்களும் நிறைய பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை 6 வருஷங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லலைன்னா கூட ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அதனால இனிமேல் வந்து அவங்க தாமதிக்காம
செக்ஸாலஜி மருத்துவர்களை சந்தித்து அவங்க இதை முறையாக சரி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே இதுதான் பெஸ்ட். ஓகே டாக்டர். நீங்க கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 month ஆகுது. சரிங்க, என்ன வயசு